சரி, சுடலையாகவே நான் காட்சி தருகிறேன் என்று ஆண்டவன் தான் இந்த சுடலையா அவதாரம் பண்ணியிருக்கிறார். அவதாரம் செய்திருக்கிறார். வேற யாரும் கிடையாது. அம்மையா, அதனால அனைத்து நான் தான பார்வதி. ஆமா, என் மேல என்னடி சந்தேகம்? உனக்கு என்ன சந்தேகம்? தூசிலையும் இருப்பேன், துரும்புலையும் இருப்பேன் பார்வதி. அடைக்கிற காற்றுல அமருவேன். ஆமா, என்னை யாரும் மனமாற நினைக்காங்களோ நினைக்கின்றார்களோ அவங்க நெஞ்சில போய் நான் குடிகொள்வேன். பூசிட்டேனே. அம்மா அம்மா, அவங்க நெஞ்சில போய் நான் குடிகொள்வேன். குடிகொள்வேன். அனைத்தும் நான் தான் அப்படின்னு சொன்னார். சொல்கிறா பராசக்தியோ ஆமா, அந்தப்படி காசியை சுமந்து தோல்வழி தாங்காமல் கைலாசத்துக்கு ஓடி வருகிறார். ஏன் சுமைபாரம் தாங்க முடியல தெரியுமா? என்ன? உலகம் தோன்றிய நாள் முதலாக உலகத்திலே பிறந்தவர்களுக்கு பிறப்ப தவிர என்ன இறப்புன்னு இல்லாம உயிர் போகாம வாழ்ந்து கிடந்திருக்காங்க. வயதாக சரி, நாம கூனி குருவி ஒரு சிட்டுக்குருவி அளவுக்கு ஆயிடுவோம் மாமியா. வயதாக மறுபடியும் சின்ன குழந்தை மாதிரியே ஆயிடுவோம். பூமி மதக்க தாலி உண்டு கொண்டு வாங்கலாம் அந்த காலத்துல. சுவர் கட்டும் போது வீட்டிலுடைய சுகர் எப்படி கட்டுவாங்க? தச்சுக்கு 1.5 முழம் 1.25 முழம் போட்டு வீடு கட்டுவாங்களா? இப்பமெல்லாம் 3/4 அடி சுவர் தான். அப்போ 1.5 இன்ச்சு 1.25 மண்ணை குழைச்சி வச்சாலும் 1.5 அடி சுவர் தான். செங்கலை வச்சு கட்டினாலும் 1.5 அடி சுவர் தான். அப்படி வீடு கட்டும் போதே வீட்டுக்குள்ள ஒரு பெரிய மாடா குழி போட்டு அந்த வீடை கட்டுவாங்களாம். அந்த மாடா குழியில சரி நம்ம வயதாகி கூணு குருகி சிட்டுக்குருவி மாதிரி ஆனதுக்கு அப்புறமா என்ன நம்மள இந்த மாடா குழியில தூக்கி வைத்து மேல சாந்த போட்டு பூசிடுவாங்க. இந்த கண்ணு மாத்திரம் உள்ள இருந்து படக்கு 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 படக்குன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கும். அந்த மாடா குழிக்கு கீழே திருவிளக்கு வச்சு திருவிளக்கு ஏத்தி பொருத்துவாங்களா. அந்த காலத்துல விளக்கு வைக்க ஒரு இடம், நம்மள வைக்க ஒரு இடம். ஆமா, அந்த விளக்கு இருக்க இடத்துலயே அதை சேகரிச்சிருக்காங்க. அதுக்குதான் வச்சிருக்காங்களா? ஆமா. அதனால பாருங்க, என்ன அவளுக்கு பூமி பாரம் தாங்காம பகவான்கிட்ட கைலாசத்துக்கு ஓடி வாரா. ஆண்டவா பகவானே சிவபெருமானே, பூலோகத்திலே பூமி பாரத்தை சுமக்க என்னால் இனி முடியாது ஆண்டவா. பூமி பாரம் ஒரு நாளைக்கு ஒரு நாள் சனத்தொகை பெருத்து கொண்டே இருக்கிறது. என் தோளெல்லாம் வலிக்கு. என் சுமையை கொஞ்சம் குறைத்து தாங்க கடவுளே அப்படின்னு சொன்னாலாம். உடனே பகவான் சொன்னார், பூமாதேவி உன் சுமையை தானே குறைக்க வேண்டும். இன்றையிலிருந்து உன் சுமை குறைத்து தருகிறேன் என்று பூமாதேவியை வழி அனுப்பி வைத்து விட்டு ஆண்டவன் பகவான் யாரை அழைக்கிறார் தெரியுமா? ஐயா கைலாச வாசலேல கைலாச வாசலில் வள்ளுவ கடவுளையும் வரவழைத்தார் பகவான். வாடாயப்பா வள்ளுவேறு வார்த்தை ஒன்று சொல்ல கேளு. பூலோக தரணியில பறை ஓசை அடிக்கணுமே, பறை ஓசை என்று பகவானு சொல்லுவாரா? பறையோசை அடிக்கணுமே ஆதி பகவான். ஒரே வெள்ள கோதிரையில முரசு ஒண்ணு தோளில் போட்டு பறையதடிக்க வென்று பகவானு சொன்ன போது வள்ளுவ கடவுளவர் ஆண்டவா 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 வெள்ளை குதிரைகளை முரசு போட்டு உலகமங்கும் நாம் போய் பறை கொடுக்க வேண்டுமா ஆண்டவா? அந்த காலத்துல உலக செய்தி உலக நீச ஊர் மக்களுக்கு தெரியணும்னு சொன்னா என்ன பகடை குலத்திலே பிறந்த மக்களை சமுதாயத்தார் அழைத்து ஒவ்வொரு ஊராட்சி மன்றத்திலையும் பிள்ளைகள் வேலை பார்ப்பாங்க இல்லையா? சரி, இப்ப செல்போனு நம்ம திம்ம இறந்தது போனது வந்ததை சொல்ல ஆள் அனுப்புறோம். அப்ப ஆள் அனுப்ப மாட்டாங்க. பகட பிள்ளைகளை வரவழைத்து உலகமெங்கும் முரசு கொட்ட சொல்லுவாங்க. முரசு. ஆமா, எங்க ஊர்ல திருமலை குமார சுவாமி கோவில்ல தேவஸ்தானத்துக்குன்னு வயக்காடு இருக்கு. அதுல காணையாச்சியா பாடு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நாள் கருதுன்னு சொல்லி ஒரு நாளை நியமித்திருப்பாங்க. அது நாள் கருது என்னைக்கு வருது எப்போ ஏதனை யாருக்கும் தெரியாது. அப்ப பகட பிள்ளைகளை வரவழைத்து நாளைக்கு நம்ம ஊர்ல நாள் கருது விழா அப்படின்னு சொல்லி முரசத்தான் கொட்டிக்கிட்டு வருவாங்க. அவங்க கொட்டுனாத்தான் வீட்டுல உள்ளவங்க வீடுகளை சுத்தபத்தம் செய்வதற்கு தெரியும், இல்லைன்னா தெரியாது. அந்த கொட்டு நடந்துச்சு. இப்ப அது இல்லை போச்சு, நின்று போச்சு.
என் வயசுக்கு அந்த முரசு கொடுக்கும்போது நான் கண்ணால எங்க ஊர்ல பார்த்திருக்கேன். ஆமா, பகட பிள்ளைகளைத்தான் வரவழைத்து அந்த முரசை கொட்ட சொல்லுவாங்க. அவங்க கிட்ட தான் அந்த முரசு கொட்டு இருக்கு, மற்ற யார்ட்டையும் கிடையாது. ஆமா, அப்படின்னு அடிப்பாங்க. ஆமா, அதே மாதிரி நீர் ஒரு ஒத்த முரசு ஒன்ன தோல்ல போட்டு உலகம் ஓங்கும் போய் பறை ஓசை கொடுக்கணும்னாரு. கொடுக்க வேண்டும். நான் எப்படி பறை கொடுக்க? என்ன அப்பா, பூவு இருக்க, சரி, பிஞ்சு இருக்க, காய் இருக்க, ஆமா, கனிந்த கனி மத்தரும் உரன்னு சொல்லி பறை அடிச்சுட்டு வான்னு சொன்னார். உடனே இறைவனுக்கு சரி ஏகும் பிள்ளையான வள்ளுவக் கடவுள் ஒரு வெள்ளக்குதிரை ஒன்றை வரவழைத்து ஒத்த முரசு ஒன்றை தோளில் போட்டு குதிரை மீது ஏறி உலகமங்கும் எப்படி பறை அடைக்கிறார் தெரியுமா? சுவாமி வெள்ள நல்ல குதிரையில வள்ளுவ கடவுளவ தானே அறிய ஒத்த முரசு தோளில் போட்டு உலகமெங்கும் அவர் வருவாரா பூவிருக்க பிஞ்சிருக்க காயிருக்க கனி இருக்க கனிந்த கனிகள் மட்டும் உருக என்று உருக நல்ல உருக என்று அந்த வள்ளுவரும் பறையோச அடிப்பாரா உருக என்று ஊருக்குள்ளே வருகள போலதே வள்ளுவ கடவுள் பூவு இருக்கு, பிஞ்சு இருக்கு, காய் இருக்கு, கனி இருக்கு, கனிந்த கனிகள் மத்தர உரன்னு பறையடிச்சிருக்கிறாரு. இப்ப பிள்ளைகள் எல்லாம் 3 வயசுல 4 வயசுல 2 வயசுலயே பள்ளிக்கூடத்துக்கு போயிருது. அப்ப படிப்பு ரொம்ப கிடையாதுல்ல? ஆமா, கிடையாது இல்லையா? நம்ம ஆத்தாலும் ஐயாவும் படிப்பறிவு இல்லாத காலத்துல என்ன நாகரிகம் அறியாத காலத்துல நம்ம என்ன வேலை பார்த்தோம்? ஆடு மாடு மேய்ச்சோம். ஆமா, உங்க ஆத்தா ஒரு கிழிஞ்ச டவுசர் ஒன்று போட்டிருப்பாள உமக்கு. அப்படி அந்த காக்கி டவுசரை கிழிஞ்சதையும் போட்டுக்கிட்டு தானே ஆடையும் மாடையும் பார்த்துக்கிட்டு நம்ம அன்னைக்கு அலைஞ்சோம். வருவாரு. அதனால பாருங்க, துஷ்டக்கார குழந்தைகள் ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்திருக்கிறது. அப்ப காட்டு வழி ஊர் வழிமா தானே நடந்து வரணும். அப்படியே குதிரையை ஓட்டி பறை கொடுக்கிற போது அறியாத குழந்தைகள், தெரியாத குழந்தைகள் மனதுக்குள்ள என்ன நினைக்க தெரியுமா? என்ன சுவாமி? கிருக்கொண்டோ கிருக்கே, கோட்டிக்காரண்டோ கோட்டிக்காரே, அதே கத்துல தான் கிடக்கணும். கோட்டிக்காரண்டோ கோட்டிக்காரே, லூசு வாரா, கிறுக்க வராண்டோ கிறுக்கம்மா. நம்ம நாட்டுக்குள்ள அரை கிறுக்கனை வந்தா அவனை முழு கிறுக்கனை பிள்ளைகள் ஆக்கிரும். ஓடுத நாயை கண்டா முடுக்குது நாய்க்கு தொக்கான். பயப்படாம என்ன செய்யணும்ல உனக்குன்னு கேட்டா அவன் பயந்து ஓடுவான். ஏய், நம்மளை எழுதுகிட்டா வரான், நம்ம இவங்கிட்ட நீங்க எப்படாப்பா நம்மளை அடிச்சிருவான். ஓடணும்னு வச்சுக்கோயேன், அவனுக்கு தொக்கா போயிரும், பின்னாலே விரட்டுவான், நம்மளை விட மாட்டான். தூக்குதாரு. அதனால பாருங்க, அல்ல வள்ளுவ கடவரை துஷ்டக்கார குழந்தைகள் வள்ளுவர் என்று அறியாமல் கிறுக்கன் என்று மனதிலே நினைத்து கொண்டு கல்லையும் கட்டியும் மண்ணையும் அள்ளி 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 வள்ளுவ கடவுள் மேல எரிகிறது. அந்த எரிந்த வலி அடி பொறுக்க முடியாமல் வலி உரைத்து வாய் உளறி
மனம் பதறி வள்ளுவக் கடவுள் மாறி பறை எப்படி அடிக்கிறார் தெரியுமா? எப்படி சுவாமி? பூவோதேர பெண்சோதேர பூவோதீர பெஞ்சோதீர பூவோதேர பெண்சோதேர பூவோதீர பெஞ்சோதீர காய் ஓதேர கனி ஓதூர காயோதீர கனியோதீர ஏ உருக நல்ல உருக என்று அந்த வள்ளுவரும் ஏ மாறி பறை அடிப்பாரா என்று முதல்ல பூ இருக்க, பிஞ்சு இருக்க, காய் இருக்க, கனி இருக்க. கனிந்த கனி மாத்திரம் உறவுறன்னு அடிச்சாரு. இந்த துஷ்டக்கார குழந்தைகள் செய்த சேட்டையால அனைத்தும் உறவுறன்னு அடிச்சிட்டாரு. பூ உதிர, பிஞ்சு உதிர, காய் உதிர, கனி உதிர. கனிந்த கனிகள் உறன்னு அம்புட்டு அடைக்கப்படைக்க ஒரு டைம் அடிச்சிட்டாரு. வள்ளுவர் அடிச்சார்ல பறையோச என்ன அன்றையில இறந்த பூலோகவாசிகள்ல பச்சை முதல் பறவை வரை, ஈ முதல் எறும்பு வரை பூவுல போகுது, பிஞ்சில போகுது, காயில போகுது, கனியில போகுது. கல்யாண மாப்பிள்ள போறாரு. தெற்கு தெருவுல பெரியாத்தா செத்தா, வடக்கு தெருவுல சின்னாத்தா சாவுதா. கீழே தெருவுல தாத்தா செத்தாருன்னா மேல தெருவுல மாமா போறாரு. நடுத்தெருவுல குறுந்தெருவுல இப்படி தெருவுக்கு எத்தனை பேர் இருக்கு? ஒவ்வொரு தெருவுக்கும் ஒவ்வொரு ஆளு. இப்படி அடைக்க ஆடு மாடு கன்றிகாலியவையும் மானிடர்கள் முதற்கொண்டு ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் செத்து 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 அங்கன மடிக்கிறார்கள். போரு அப்படித்தான் அந்த காலத்துல செத்து இருக்கு. இல்ல 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 இப்பமெல்லாம் நம்ம நல்லடக்கம் செய்த இறந்தவர்களை அந்த காலத்துல கலிகம் இல்லாத காலம், அடைக்க படைக்க செத்தா என்னையா செய்வாங்க? அத அனைத்தையும் அள்ளி செய்ய முடியாமல் ஈசானியத்துல ஒரு மூலையில இழுத்து நெல்லு மூட அட்டி போட்டு அடைஞ்ச மாதிரி சவத்தை இழுத்து அடைச்சிட்டாங்க. ஏன் அடிக்கிற வெயிலுக்கும் அந்த திரேகமானது வெயிலுக்கு டப்பு 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 டப்புன்னு ஊன் வெடிச்சு பிணவாட சவவாட தாங்க முடியல. ஆகா ஆகா என்ன உயிர் சுமைய கூட தாங்கிருவோம் மூலக்க, செமந்துருவோம் மூலக்க, இந்த பெண சுமைய என்னால தாங்க முடியலையே என்று பூமாதேவி மறுபடியும் ஓடியாரா, ஓடோடி வருகிறா. ஆண்டவா சிவபெருமான், உங்களை உயிர் சுமையை குறைக்க சொன்னேன். இப்ப எனக்கு பிணச்சும் அதிகமாக தெரிகிறதே ஐயா. இந்த பிணச்சுமைய குறைத்து தாங்கோ பெரிய சுவாமி எங்க பகவானே பூமாதேவியாவா சொன்ன போது ஆண்டவன் அந்த பகவானோ பூமாதேவி உன் பிணச்சுமைய நான் குறைப்பதற்கு பிள்ளையாக வந்து பிறக்க போறேன். உன் பிணச்சுமைய நான் குறைத்து தாரேன். சுடலையாக வந்து பிறக்க போறேன். நான் பிறக்க போறேன். நான் சுடுகாட சுருதிகளை குறைக்க போறேன். நான் பிறக்க போறேன். நான் மாயாண்டியா பிறக்க போறேன். மையான சுருதியள காக்க போறேன். ஏ பூமாதேவி, உன் புனச்சுமையை குறைப்பதற்கு நான் பிள்ளையாக பிறக்கின்றேன். சுடலையாக பிறந்து நான் சுடுகாட வந்து காத்துத்தாரேன். மாயாண்டியா பிறந்த மையானத்தை காத்துத்தாரேன். முண்டனாக பிறந்து உன் முன்னால நான் நின்று உன் சுருதியெல்லாம் குறைத்து தருகிறேன் என்று ஆண்டவனோ வாக்களித்தார்.
ஆண்டவனு வாக்களித்தார் அம்மையான பூமாதேவி பூலோகத்தை காத்துவாரா சத்தியான பார்வதியா தவமுறைக்க வேணும் என்று அவ எங்க எங்க வரலானா அவள கைலாச வாசலில் குளித்து மெல்ல தீர்த்தமாடி கோல வர்ண பட்டி கட்டி அம்பிகைய பார்வதியா மேல கோட்டை வாசல் விட்டு வடக்கு கோட்டை வருவாளா அந்த வடக்கு கோட்டை வாசலில 32ஆம் தூணாதில முதல் தூணு தங்க தூணு தூண்டாத மணி விளக்கு சுடர் விட்டு எரியுடையோ அடங்காத மணி விளக்கு ஆள் போல எரியுடைய அடங்காத மணி விளக்கு பார்வதி மணி விளக்கு முன்னால மாயாசக்தி வருவாளா ஈஸ்வரியா பார்வதியா மடியேந்தி தவம் இருக்க சாந்து கொண்டு தரை மோளி சந்தனத்தால் கோலோ மாவு கொண்டு தரை மோளி மஞ்சேனையால் கோலோ தரை மோளோகிகே அம்மம்மா பாலால தரமொழி மாயாசக்தி பார்வையா பன்னீரால கோலம் போட்டா வாழல குருத்து வாழை இலை விரித்தா குருத்து வாழை இலைக்கு மேல விரணோ ஆளி அளந்து வைத்தா திருவிளக்கு அம்மா பொறுத்து வாழா எங்க பழம் அவ உடைப்பா மடைவிளக்கு முன்னால் ஆயிரங்கால் மண்டபத்திலே பராசக்தியானவள் அருண உதயத்திலே அதிகால பொழுதிலே திருவிளக்கு முன்னால் வந்தா தீவு சுடர் விளக்கை கண்டாள். தன்னுடைய தவழ்ச்சாலையை அலங்காரம் செய்தாள். சாந்து கொண்டு திரைமலையை சந்தனத்தால் கோலம் போட்டு மாவு கொண்டு திரைமலையை மஞ்சளையால் கோலம் போட்டு பாலாலை திரைமலையை பன்னீராலை கோலங்கள் எல்லாம் போட்டு முதல்ல விநாயகர் பூசையும் முடித்தாள். தலவாழை இலை நிறநாளி நெல்லு தேங்காய் பழம் தட்சிணைகள் எல்லாம் வைத்து சிவபெருமானை வேண்டி உண்ணாமல் உறங்கிடாமல் உடையவனை மறந்திடாமல் அன்னம் தண்ணி அருந்திடாமல் ஆண்டவன் திருப்புகழை மறந்திடாமல் அரகரா அரகரா அரகராவென்று ஆண்டவனுடைய நாமத்தையே போற்றி பாடுகிறார். சிவசிவா சிவசிவா என்று சிவனுடைய நாமத்தை சொல்லி ஒரு வாரம் சரி எண்ணி 8 நாள் ஒரு வாரமாக மணிவிளக்கு முன்னால் மாயாசக்தி அமர்ந்திருந்து ஆண்டவன் நினைத்து தவமறந்தார். ஆண்டவன் வந்தாரா? வரவில்லையே. பார்வதியே பகவான் பரிசு செஞ்சிருக்கிறாரா? அப்புறம் நம்மள எம்பாடு இறைவனை பரிசு செய்ய வேண்டுமென்று பார்வதியாருடைய தவமகிமையை பகவான் ஏறெடுத்தே பார்க்கவில்லை. அப்பேற்பட்ட சிவபெருமானை மனம் முருக நினைக்க வேண்டுமென்றோ மாயாசக்தி இறைவனை எப்படி நினைக்கிறாளானா எப்படி சுவாமி ஈஸ்வரனே அறையோனே சம்பூ சங்கரா ஈஸ்வரியால் தவத்தை பாரும் சம்பூ சங்கர் இந்த ஈஸ்வரியா தவத்தை பாரும் சம்பூ சங்கர்
சம்பு சங்கரா இந்த ஈஸ்வரியா தவத்தை பாரும் சம்பு சங்கரா சாமி படியளக்கும் பகவானே சம்பு சங்கரா சிவசம்பு சங்கரா பார்வதியா தவத்தை பாரும் சங்கரா இந்த பார்வதியா தவத்தை பாரும் சம்பு சங்கரா சிவசம்பு சங்கரா இந்த பாரதியால் தவத்தை பாரும் சம்பு சங்கரா நான் என்ன குற்றம் சொல்லு நான் என்ன குற்றம் சொல்லு என்ன குற்றம் செய்யதேனோ சங்கரா சிவசம்பு சங்கரா ஈஸ்வரியால் தவத்தை பாரும் சங்கரா இந்த ஈஸ்வரிய தவத்தை பாரும் சம்பு சங்கரா சிவசம்பு சங்கரா இந்த ஈஸ்வரியால் தவத்தை பாரும் சம்பு சங்கரா பார்வதி மனம் முருக நினைத்த போது ஆடாத கைலாசோ அது அசைந்துடுமா நடுங்கிடுமா நான் நடுங்காத கைலாசோ ஐயனே நடுங்கிடுமா மசிந்துடுமா கையிலங்கிரி அசைந்த போதோ கண்டறிந்தார் சிவபெருமா வெள்ளிங்கிரி அசைந்த போது வெள்ளிங்கிரி அசைந்த போது மேலன் பகவானும் கண்டறிந்தார் ஆதி வெள்ளியங்கிரி அசைந்த போது கைலாசம் கடகடா கடகடா கிடுகிடு கடகடா கிடுகிடு கிடுகிடு என்று அசைய ஆரம்பித்தது அசைய ஆரம்பிக்கின்றது பகவானோ ஆமா ஞானத்தினால் பார்த்தார் பார்க்கின்றார் ஆம் நம் தேவி கண்ணனவல்லா கை குழந்தை கேட்டா கேட்டாள புருஷனில்லா புத்திரன் கேட்டா ஆமா மணவாளன் இல்லாத மடி குழந்தை கேட்டாள் மாயாசக்தி பார்வதி பார்வதி அவளுக்கு தருகிறோம் என்று சம்மதித்தோம் சரி அவளும் வடக்கு கோட்டை வாசல்ல ஆயிரங்கால் மண்டபத்திலே 32ஆம் தூணதிலே போய் முந்தி ஏந்தி தவம் இருக்கிறாள் வளங்கால மண்டி போட்டா அமையா முந்தாணி சேலையை அந்தனா இறைவன் பகவானை வேண்டிய அல்லும் பகலும் 60 நாளிகையும் எத்தனை நாளிகை 60 நாளிகை என் நேரமும் சாப்பிட்டாளா பசி திறந்தாளா இல்ல அடைக்கிற காற்றை ஆகாரமாக பூஷித்து ஆண்டவனே தஞ்சம் என்றே தவபறந்தாள் இறைவன் தெரிந்து மேலோக்கோட்ட வாசலை விட்டு சரி உமா மகேஸ்வரிக்கு மதலை வரம் கொடுக்க வேண்டுமென்றோ அப்படியே உறப்பட்டு வடக்கு கோட்டை வாசலுக்கு வந்தார் வந்து பார்த்தா பார்வதியாளுடைய தவமோ பெரும் தவம் இவளுக்கு புத்திர பாக்கியத்தை அளிக்க வேண்டுமென்று இறைவன் பார்வதா தேவிக்கு எப்படி புத்திர பாக்கியம் அளிக்கிறார் தெரியுமா? எப்படி சுவாமி? தானே தானே தன்னோ தானே தானோ தானே தானோ தானே தானோ தானே தானோ ஏ தந்தனே தானே தன்னோ தானே தானே தானோ பகவாமணி விளக்கு முன்னால் வந்து ஆள் காட்டி சிவே விரல் எடுத்து மணி விளக்க பகவான் தூண்டுவாரா மணி விளக்க தூண்டும் போது மகப்பொறிகள் பறந்திடுமா ஏ முத்து முத்தா
சுடர் போரிகள் சுடர் போரிகள் ஐயா சுடர் போரிகள் போரிகள் முந்தி கொள்ள விழுந்திடுமா ஆமா சுடர் போரிகள் அங்க பகல போரியா பறந்துடுமா மறந்திடுமா பார்வதி மடியதிலே விழுந்திடுமா விழுந்திடுமா பவள பொரியாதுதான் விழுந்த போதோ விழுந்த போது பார்வதிக்கு மடிகணத்து மடிகணத்து மதள வரும் சிவன் தந்தார் என்று தந்தார் என்று மடி கூட்டி பிடிப்பாளா பிடிப்பாளா சேத்து மெல்ல பிடிக்காள பிடிக்காள அவ பிடிக்காள பிடிக்காள சிவசக்தியா அந்த பார்வதியா அவ பிடிப்பாள அவளை சேர்த்து மெல்ல பிடித்து கொண்டு வடக்கு கோட்டை அம்மா வாசல் விட்டு வாசல் விட்டு மேல கோட்டை அவ வருவாளா வருவாளா அந்த மேல கோட்டை வாசலில வாசலில முக்கணனா தந்த புள்ள முந்திய உழைச்சு பாப்பம் என்று முந்தியத்தான் உழைக்காள உலகாள அவ உழைக்காள உலகாள முண்டம் போல ஒருடையா அவ உழைக்காளே அந்த கடவுள் தந்த அந்த குழந்தைக்குத்தான் அவர் முத்து போலே 3 சுடர் திருவிளக்கை தூண்டுகிற பொழுது மொழு 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 மொழுன்னு முந்திக்குள்ள விழுந்துச்சு அந்த உருக்கள் அத்தனை சேர்ந்து ஒன்னா அன்னைக்கு ஒன்னா பிடித்ததுனாலே உருக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஆதி பராசக்தியானவள் மேலக்கோட்டை வாசல்ல முந்தைய உழைச்சு பார்த்தா முண்டமா இருக்கு எது எது எங்க இருக்கணுமா அது அது அங்கங்க கிடையாது கிடையாது கை காலு கண்ணு மூக்கு செவி எதுவுமே கிடையாது உருவில்லாமல் மொட்டை முளைக்கட்டையா இருக்கு பிள்ளையை பார்த்த பார்வதா தேவி ஆண்டவன் பகவானை வேண்டி நான் குழந்தை வாரம் கேட்டதற்கு உளவி கல்ல நீங்க கொடுக்கலாமா மதள வாரம் கேட்டதற்கு ஆண்டவனே பகவானே என் பகவானே மாமுண்ட வாரம் கொடுக்கலாமா பகவானே என்று ஈஸ்வரன் அம்மை நினைப்பாளா நீங்க தந்த குழந்தைக்குத்தான் உருவதையும் பிடிக்கணுமே உயிரதையும் கொடுக்கணுமே பார்வதியால் நினைத்த போது ஐயா நினைத்த போது எங்க பகவானோ யாது செய்வா ஐயா நினைத்த போது அந்த பிரம்மனையும் அழைத்து கொண்டு பார்வதியாளுக்கு நாம புத்திரபாக்கி அழைத்தோம் கை காலு கண்ணு மூக்கி செவி உயிர் கிடையாது என்று நாமளை மனம் உருகி அழைக்கின்றாள் அந்த பிள்ளைக்கு உருவகுத்து உயிர் கொடுக்க வேண்டும் என்று படைக்கும் தொழில் யாருக்கு பிரம்மனுக்கு உயிர் கொடுக்கும் தொழில் யாருக்கு சிவபெருமானுக்கு நம்மளை காத்து ரட்சிப்பது யாருக்கு என் பெருமாளாகிய நாராயணன் என் பெருமாள் கண்ணனுக்கு அதனாலே இந்த மும்மூர்த்திகளும் கைலாசத்திலே ஒன்று கூடி
ஆண்டவன் கொடுத்த குழந்தைக்கு அழகு பிள்ளையாகிய பிரம்மதேவன் ஆமா கைகாலு கண்ணு வைத்து காலு கண்ணு வைத்து கைகாலு கண்ணு வைத்து காலும் கண்ணு வைத்து செவி மூக்கு உருப்படைத்தார் உருப்படைத்தார் வாயு நல்ல வயர் படைத்து நல்ல வயர் படைத்து பிரம்மதேவன் உருப்படைக்க தேவன் உருப்படைக்க சிவபெருமான் உயிர் கொடுத்தார் உயிர் கொடுத்தார் உயிர் கொடுத்த வேளையில நொச்சியடி சுடல நொச்சியடி ஐயா உயிர் கொடுத்த வேளையில உருண்டுடுமா பிறண்டுடுமா பிறண்டிடுமா ஓங்கி சத்தமத போட்டுடுமா ஐயா பிறண்டிடுமா போட்டிடுமோ அங்க பிரம்மதேவன் உருப்படைக்க சிவபெருமா உயிர் கொடுக்க கைகால்கள் தான் உதறிய கதறி சத்தமத போடுதையா தான் உதறிய நீங்க பிறவி செய்த இந்த குழந்தைக்குத்தான் பேரு நாமம் கொடுக்கணுமே பார்வதியால் சொன்ன போது மனைவிளக்கில் பிறந்ததால நொச்சியடி மாயாண்டி நீ மனைவிளக்கில் பிறந்ததால மாயாண்டின்னு உம்பேரு நீ திருவிளக்கில் பிறந்ததால நீ பிறந்ததால சிவன் சுடலை என்ற உம்பேரு பிறந்ததால ஐயானி முண்டம் போல உருண்டதால சத்ராதி முண்ட சுவாமி உச்சியடி சுடலை என்று சுடலை என்று அந்த சுவாதி சிவன பேர் கொடுத்தார் அப்பா சுடலை என்று ஐயனே சுடல நல்ல சுடலை என்று மாயாண்டி பேயாண்டி பேச்சி மகனான சுடல ஐயா நீ மல்லிகை பூ வாசகமே நீ வாசகமே நீ நொச்சியடி சுடல ஐயா வாசகமே ஐயனே முண்டன் என்றும் சுடலை என்றும் பேச்சு என்றும் பேர் கொடுத்தா பேர் கொடுத்த வேளையில குவா குவா குவான்னு கதறுது பிள்ளைய சுடலையும் முண்ட சுவாமியும் பேச்சி அம்மாளும் 2 ஆம்பளையும் 1 பொம்பளையும் குத்து போல 3 சுடர் விழுந்துச்சுல தம்பி 2 ஆம்பளையாவும் 1 பெண்ணாகவும் ஆணாகவும் பெண்ணாகவும் பிரித்து உருப்படைத்து உயிர் கொடுத்த வேளையிலே உருண்டு பிறண்டு ஓங்கி சத்தங்கள் நொச்சியடி சுடலை மாயாண்டி போட்ட போதோ கைகால் உதறி குழந்தைகள் கதறி சத்தம் போடுகிற போது என் அம்மை ஆதி பராசக்தியானவள் இந்த அருமை மகனாகிய ஆண்டவன் நொச்சியடி சுடலைய எங்க மாயாண்டிய எங்க மதி குழந்தை எங்க பேயாண்டி எங்க பேச்சி மகன எங்க சத்ராதி முண்ட சுவாமிய அவளும் அள்ளி மாவா அரவணைத்தா உச்சியடி சுடல மாயாண்டிய ஆனந்தம்மா அம்மை முத்தமிட்டா
முத்தமிட்டா தூக்கி மகனை கையில் எடுத்தா கையில் எடுத்தா கையில் எடுத்தா கையில் எடுத்தா தோளோடு தோளைத்தாளா கையில் அவளை மேல கோட்டை வாசல் விட்டு வாசல் விட்டு வடக்கு கோட்டை வருவாளா வடக்கு கோட்டை வாசலில் வாசலில நொச்சி அடி எங்க சுடலை மாயாண்டி சத்ராதி முண்டசுவாமி பிறந்தார் என்று ஆமோ அவ வடக்கு கோட்டை வாசல்ல வந்து ஆமையா தங்கத்தை உருக்கி தங்க காலால் தொட்டிலிட்டாள் பொன்னை உருக்கி பொன்காலால் தொட்டிலிட்டாள் தொட்டிலிட்டா தொட்டில் போட்டு அருமை மகனாகிய ஆண்டவன் நொச்சியடி சுடலையை மாயாண்டி சுடலையை வெள்ளியால் வெங்கலத்தால் தொட்டில் போட்டு விமலன் மகனாகிய மாயாண்டியை ஆமா அவ தங்க நல்ல தொட்டில நொச்சியடி மாயாண்டிய தலமகன சுடலையத்தான் பார்வதியா போடுவாளா பாலகன மாயாண்டிக்கு செம்பு கழுவாரா சிவனாரோ பால் கறக்க அம்பிகையா பார்வதியா அடுப்பு முழுகுவாளா அருணகிரி கோலமிட்டா சீராய் உலை போட்டு நொச்சியடி சுடலைக்குத்தான் அவ சீரகம்போல் பால் காய்ச்சி சீராய் உலை போட்டு அவ சீரகம்போல் பால் காய்ச்சி ஐயனே காச்சு பால் காச்சுவாளா காச்சு பால் காச்சுவாளா களையத்திலே விட்டாத்தி போட்டு பால் போட்டுவாளா பொற்சுடலை மாயாண்டிக்கு அம்பிகையா பார்வதியா அம்பிகையா பார்வதியா அருமமாக சுடலையத்தா போட்டு பால் போட்டுவாளா எங்க நொச்சி அடி மாயாண்டிக்கு அங்கனுக்கே கொண்டு அவன் தான் போறான் நாங்க என்ன நம்மளை பத்து முறைக்காரு காச்சு பால் காய்ச்சி பார்வதி கலையத்திலே விட்டாத்து போட்டு பால் போட்டு இந்த நொச்சியடி சுடலை மாயாண்டி முண்ட சுவாமிய கடைக்கு கடை பார்த்து கல் பதித்த சங்கு வாங்கி சுத்தி சிகப்பு வைத்து தூருக்குள்ளே பச்சையிட்டு வாய்முகத்தில் வயிற வைத்து வாங்கி வந்தார் சங்கு. அந்த காலத்துல சங்கு வச்சுதான் பிள்ளைகளுக்கும் மருந்து கொடுத்திருக்காங்க, பால் போட்டிருக்காங்க. இப்ப டாக்டர் அம்மா பிள்ளைகளுக்கெல்லாம் மருந்து கொடுக்க கையில ஒரு அதுக்குன்னு பிசுக்கு மருந்து பிசுக்கி விடுற மாதிரி ஒண்ணு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? கிரேப் கொடுக்கறது மாதிரி பாட்டிலுக்குள்ள மொக்கி ஒரு அமுக்கு அமுக்குனா மருந்தை எடுத்துக்கிடும். சரிதான். புள்ள வாயில வச்சு ஒரு அமுக்கு அமுக்குனா மருந்து வாய்க்குள்ள போயிரும். அப்படியா? இப்ப பிள்ளைகளுக்கும் மருந்து கொடுக்க எந்த சங்கடமும் கிடையாது. அதனாலே அம்மை பார்வதா தேவி அழகு மகனாகிய இந்த மாயாண்டின் ஒச்சியடி சுடலைக்கு பாலமிர்தம் போட்டு பகவானாகிய மாயாண்டி சுடலையை தொட்டிலே போட்டு அந்த காலத்துல பாலை கொடுத்துட்டா மாத்திரம் போதாது, தொட்டிலுக்குள்ள போட்டு பெத்த தாய் 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் பிள்ளைய நின்று தாராட்டணுமா. தாராட்டி ரோராட்டினா தான் அதை கேட்டு கண்ணு அசந்து புள்ள உறங்குமா. இப்ப எந்த தாய் மாராச்சும் பிள்ளைய தாராட்ட பார்த்திருக்கீங்களா? சிஓ செல்லுன்னு. ஆமா. அந்த காலத்துல பிள்ளைய தொட்டிலே போட்டு பாலாமிர்தம் போட்டு எப்படி தாராட்டுகிறார் தெரியுமா? எப்படி சுவாமி? ராரோ ராரிரேரோ ராரி ராரா
ராரீரரீராரோ கண்ணீரரீரரீராரோ மணிவிளக்கில் பிறந்த கண்ணோ மாயாண்டி கண்ணதிரு திருவிளக்கில் பிறந்த கண்ணோ சிவன் சுடலை கண்ணதிரு பாலுபோல் நிலவடிக்க ஏ ஐயா என் நொச்சியடி சுடலை மாயாண்டி பரமசிவன் பந்தடிக்க பரமசிவன் அடைக்கும் பந்தை நீ பகுந்தடிக்க வந்த கண்ணோ ஈகி போல் நிலவடிக்க என் மகனே சுடலையா ஈஸ்வரனார் பந்தடிக்க ஈஸ்வரனார் அடிக்கும் வந்தை நீ எது தெடிக்க வந்த கொண்டோ சிவதளி மாலையடா இறகி சிவனார் தந்த பாக்கியமோ கட்டி போ மாலையடா ஏ மகனே என் நொச்சியடி சுடலை மாயாண்டி 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 எனக்கு கடவுள் தந்த பாக்கியமோ ராரோ ராரிரேரோ கண்ணேராரிரரே ராரோ ராரிரரி ராரோ கண்ணேராரிரரே ராரோ கண்ணேராரிரரே ராரோ என் ஆண்டவன் ஒற்றையடி மாயாண்டி சுடலையும் பார்வதியால் பாலாமிர்தம் கொடுத்து தொட்டிலே போட்டார் சுடலையை அசந்து உறங்குகிறார் தாராட்டு கேட்டு மாயாண்டி தாலாட்டை கேட்டு தானாக உறங்குகின்ற பொழுது சுடலை உறங்கும் போதுதான் சொற்கருடைய ஞாபகம் பார்வதிக்கு வருகிறது. பிள்ளையை என்னைக்கு கேட்டமோ அன்னைக்கே புருஷனை அடியோடு நாம மறந்தோம். என்னைக்கு மாயாண்டிய பார்த்தோமோ அன்னைக்கு மன்னவனை மறந்தோம் என்று இப்ப நம்ம புள்ள உறங்கத்தானே செய்தான். புருஷனுக்கு செய்யக்கூடிய பணிவிடைகளை செய்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு வடக்கு கோட்டை வாசல்ல ஆயிரங்கால் மண்டபத்தில் தங்க தொட்டில நொச்சியடி சுடலை தலா மகன் முண்ட சுவாமியை தூங்க வைத்து விட்டு பார்வதி மேலக்கோட்டைக்கு வந்தா. அத்தா பகவானே சிவபெருமான நான் படி கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க படிகளுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு படிகளந்து வாங்கலென்று அருண உதயத்திலே அதிகால பொழுதிலே பார்வதி அம்மா படி கொடுத்தா. பகவான் படி வாங்கி பார் உலகமெல்லாம் படிகளக்க வந்தார். அவர் படிகளக்க வருகின்ற பொழுது அளந்து கைலைக்கு வந்தார். இவளும் வேண்டிய உபச்சாரங்களை செய்தார். பாதம் தொட்டு கழுகி பாரிசாத மலர்கள் கொண்டு தூவி களைப்பு இளைப்பித்திர கடவுளுக்கு இளைப்பாரி களைப்பாரிகள் எல்லாம் கொடுத்தாள். சாப்பிட்டு களைப்பாரி தாம்பூலம் முகர்ந்து சக்தியும் சிவனமாக இருந்து சொக்கட்டெங்கால் மண்டபத்திலே சோபி பரத்தி ஆடுகின்ற பொழுதோ தொட்டில போட்ட
நொச்சியடி சுடலைய அடியோட மறக்கா மாயாண்டிய மனதிலே நினையாமல் மறையோனோடு அமர்ந்திருக்கின்ற பொழுது தொட்டிலே படத்திருக்க என ஆண்டவர் இந்த நொச்சியடி சுடலை மாயாண்டிய பேச்சியம்மா எப்படி அழைக்கிறாள் தெரியுமா? ஏ எம்மவன சுடல ஐயா, எம்மவன சுடல ஐயா, மாதாவளை உடைத்தமான் மணி கூடல் நிறையாத தாயாரோட பால் குடைத்தா தன் வயரே நிறையாத அம்மா பாலு குடைத்தமானா அம்மா பாலு அரை வயறு நிறையாதடா நம்மளுக்கு அரை வயறு நிறையாத போ ஏ நொச்சி அடி சுடலையதா பேச்சி அம்மா அழைப்பாள் பலது உங்க பால் குடித்தா வளர நாளாகும் இடது உங்க பால் குடித்தா ஈடேற நாளாகும் பேச்சி அம்மா அழைத்த போது பேரழைய மாயாண்டி நொச்சி அடி சுடல ஐயா. ஏ மகனே மாயாண்டி, ஏ நொச்சியடி சுடலங்க பேச்சு பேச்சு அழைத்த போது பேரழக நொச்சியடி சுடல அம்மா அழைத்த போது என்னம்மான்னு கேட்டார். நம்ம அம்மா வருவா நம்மள அள்ளுவா அரவணைப்பா அமிர்தம் தருவான்னு நினைச்சு நீ தொற்றுக்குள்ள படுத்திருக்காத ஆண்டவனோடு அவ உறவாடி கொண்டிருக்கின்றாள். நம்ம மகனமாக படுத்திருந்த அம்மா வருவாளா? வலது உங்க பால் குடைத்தா நம்ம வளர நாள் ஆகும் மகனே. இடது கொங்க பால் குடைத்தா ஈடேற நாள் ஆகும். நாம் மையானம் போக வேணும் எம்மகனே மாயான் மாண்ட வேணும் திங்க வேணும் பிள்ளை வேணும் போக வேணும் சித்த வேணும் திங்க வேணும் இடுகாடு போகணும் இடுகாடு இறந்து வேணும் திங்கணும் நாம இறந்த வேணும் திங்களாமே. தொட்டில் விட்டு இறங்கடாவா எம்மன சுடலாய் சொருவ வேற மாத்தடா பேச்சி அம்மா அழைத்த போது ஒச்சி அடி சுடலாய்யா சத்ராதி முண்டசுவாமி குழந்த போல படுத்திருந்த மாயாண்டி பேயாண்டி தொட்டில் விட்டு இறங்குவார் கொடி போல வளருவாரா வானத்துக்கும் பூமிக்குமா வானத்துக்கும் வளருதார சுடலாய்யா. வளருவார சுடல ஐயா. அம்மா பேச்சு அழைத்த உடனே நொச்சியடி சுடலை இறங்கி நிக்காரு பாருங்க. அடேங்க அப்பா அண்டொம்பு கூட தட்ட ஆகாயம் போல வளர்ந்து நிற்கிறார் மாயாண்டி. இன்னைக்கும் உலகத்துல ஆமா ஆளுலையும் வாட்ட சாட்டமான தெய்வம் இந்த சுடலை தான். இந்த மாயாண்டி தான். வளர்ந்ததும் அவர் தான், தண்டிலையும் அவர் தான், தரத்திலையும் அவர் தான், ஆமா உயர்ந்தவரும் அவர் தான், அவரே தான். நொச்சியடி சுடலைக்கு மிஞ்சிய தெய்வம் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. வேற ஒன்று இருக்கவா செய்து இல்லவே இல்லை. என் மாயாண்டி மங்கை பேச்சு அழைத்தவுடனே இறங்கி நின்றார். ஆமா மையானம் போகணும் மாண்ட படத்தை சாப்பிடணும் தில்லை வனம் போகணும் செத்த படத்தை சாப்பிடணும் இடுகாடு போக வேணுமன்ற அம்மா அழைத்தவுடனே அழைத்த போதோ இறங்கி நின்று எங்க போவ எங்க போனா நமக்கேத்த மாமுச சாப்பாடு கிடைக்கும் என்று திசை திசையா திரும்பி பார்த்தார். சுத்தி பார்க்கிறார். தெற்க வடக்க கிழக்க மேற்க 4 திசையும் திரும்பி எங்கே போவோம் என்று எங்க ஐயா திசையாக பார்க்கும் போது பார்க்கின்ற பொழுதோ அந்த மாயாண்டி கண்ணுக்கு தான் மாயாண்டி கண்ணுக்கு தான் அந்த குளம் பிறந்தா அழகு பொண்ண பாப்பாரோட வீதியில பாப்பா
பாப்பாத்தி பிறந்த வேளா அந்த வேளாங்காயே தாய்க்கும் தலம்ம வேளா அம்மா வேளாங்காயே ஏ தலப்புள்ள சூழி ஐயா புலி ஐயாங்காயே 8 மாத்த கற்பனையா கற்பனையாங்காயே இந்த சுடலையோட பார்வைப்பட்டு பார்வப்பட்டீங்க ஐயா பார்வைப்பட்டு இறந்து போன பாப்பாத்தியா பாத்தீங்க சுடலையோட பார்வப்பட்டீங்க அப்படியே எழுதைக்கு தாயத்தபடி இறந்து போன பாப்பாத்திய எனத்தாரும் சனத்தாரும் பழகி குழுப்பாட்டி கட்டிடத்தில் தூக்கி வைத்து கொண்டு நூறும் மையோரோ மாயான கரையதில என் ஆண்டவன் இந்த நொச்சியடி சுடலைக்கு ஏற்றபடி இந்த மாயாண்டி சுடலைக்கு ஏற்றபடி என் மாயாண்டி இறங்கி திக்கட்டு திசை திரும்பி பார்த்த போதும் ஆமா ஆன குட்டி ஐயர் மகா அழகு பெண்ணாள் பாப்பாத்தி பாப்பாத்தி பண்ணவள் அவ தாய்க்கும் தலமாவா தலை புள்ள சூலி குறைச்சு 8 மாத்த கற்பனையா ஈசு சுடலையுடைய பார்வையால பார்வையினால இறந்து போனாள். ஆமா அவளை இனத்தாரும் சனத்தாரும் கழுவி குழுப்பாட்டி கட்டணத்திலே தூக்கி வைத்து மையான கரைக்கு கொண்டு வந்து ஆமையா அந்த மையான கரையிலே என் மாயாண்டின் ஒச்சையடி சுடலைக்கு ஏற்றபடி ஆமோ அங்கே கல்லடிக்கு விரவடிக்கு கட்டை மேலே பிரேத வைத்து எருவடிக்கு இருமுன்ன மேல பூசி பரத்தி எருவடிக்கு பச்சைமண மேல பூசி 7 சால தொண்டு போட்டு ஏமகால போத்தியோட ஏகிருக்கான் அக்கினிய துருத்தி போட்டு ஊதுவானா. சிறை எடுக்கிட்டா போதாதியா, துருத்தி போடணும். ஆமா துருத்தி போடணும்னா யாரு வரணும்? யார் வரணும்? யார் வரணும்? ஏமகாலே தூதன் போத்தி வரணும். வர வேண்டும். இப்பமும் ஆமா ஆசாரி உழ போட்டிருப்பாரு, கங்கு போட்டு அதுல சாதனங்களை வைத்து அடிக்க வேணுமென்றா என்ன துருத்தி போட்டா தான் அதுல பிடிக்கும். ஏமா காலையும் தூதை 3 பேர் வரணும் நம்ம சிறையில தீப்பிடிக்கணும்னா. ஆமா சாந்த போட்டு பூசி மொழிகிட்டு 7 தொண்டு போடுவாங்க, 7 வாச தொண்டு. அடிக்கிற காற்று அந்த தொண்டு வழியா போய்தான் நம்ம சிறையில தீப்பிடிக்கணுமா. ஆமா அதனால ஏமகாலம் போத்தி போய் மையான கரையில துரத்தி போட்டு போதுகிறான். அவன் மண்டையில தீ பிடித்து மான மட்டும் புகை கேளும்ப கும்பியில தீ பிடித்து கொழுந்து விட்டு வேகுதையா நொச்சி அடி இந்த சுடலைக்குத்தான் மாண்ட நல்ல பிணவாட மல்லியப்பா மணக்குதையா சவவாட பிணவாட ஐயா பிணவாட சந்தனமா மணத்தையா பிணவாடை அவளுக்கு அழகின பிணங்கள் எல்லாம் உச்சியடி சுடலை மாயாண்டிக்கு அதளி பூவா மணக்குதையா சவ வாட சவ்வாது வாட வருது. கம்ம 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 கம்மன்னு மணக்கு பிணவாட
மாயாண்டிக்கு நொச்சையடியானுக்கு பிச்சி பூவா மணக்கு மணக்கின்றதோ அழகின பிணங்களெல்லாம் அரளி பூவா மணக்கு ஆமா சவவாட பிணவாட கண்ட இந்த நொச்சியடி சுடலை மாயாண்டி மாயாண்டி சுடலை பேச்சிய கூப்பிடுகிறாரே அம்மா பேச்சு பேச்சியம்மா பேச்சியம்மா பேச்சு அம்மா என்ன உசுக்காட்டிட்ட நான் எந்திரிச்சிட்டேன் தொட்டில விட்டு ஆமா இந்த வாடையை தாங்கி இனி என்னால இருக்க முடியாது இந்த கைலாசத்துல இருக்க முடியாது சும்மா இருக்க முடியாது இப்பவே போகணும் மையானம் மையானம் போக வேண்டும் எப்ப போகணும் இப்பவே போக வேண்டும் இப்ப போகணும் மையானமுங்க ஆமா மையானம் போனோம்னா ஒத்தையில போக முடியுமாப்பா முடியாது இல்லையா என் கூட 2 ஆளை கூப்பிட்டுக்கோ ஏன் அந்த காலத்துல சாமி வேட்டைக்கு போக ஒத்தையில தான் போயிருக்கு ஆமா இப்ப 4 சாமி 3 சாமி சேர்ந்து தான் போகுது 5 பேர் போகணும் 5 பேர் போனா தானே சாமி விட்ட நேரத்துல பேசிக்கிடலாம் ஆமா விடிய காலம் சாமி வரும் ஆமா அதே மாதிரி நம்ம மையானம் போக வேணுமானா மாறு வேஷத்தை மாறி போக வேணுமென்றோ என் ஆண்டவன் இந்த நொச்சியடி சுடலை சத்ராதி முண்ட சுவாமி பேச்சி அம்மாளோட ஆமா மையான கரைக்கு போக வேணுமென்று சுடலை காட்டுக்குள்ள போனோம்னா கையில என்ன வேணும் வெளிச்சம் வேணும் ஒரு பேட்டரைட் வேணும்ல இல்லைன்னா பூச்சி கிடக்கா நண்டு கிடக்கா நத்த கிடக்கான்னு என்ன தெரியும் நம்ம கண்ணுக்கு இருட்டுக்குள்ள ஒண்ணும் தெரியாது அதனால வெளிச்சமும் வேணும் நீ சொன்னது மாதிரி காட்டுல வேட்டையாட போனா கையில ஒரு அருவா வேணும் கையருவா வேணும் அதனால எங்க ஐயா மாயாண்டி இந்த நொச்சியடி சுடலை ஐயனே மையானம் போவமன்று மையானம் போவமன்று மணி விளக்கில் பிறந்த பிள்ளை நொச்சியடி சுடலையா அக்கினிய வரவழைத்து ஆணு பந்தமா பிடிப்பாரா சந்திரன வரவழைத்தார் ஏன் நொச்சியடி சுடலை தெய்வம் சல்லடமா மாட்டுவாரா குபேரன வரவழைத்து தலையில குள்ளமாக மாட்டுவார் யமன வரவழைத்து எடுக்காரே வல்லையம்மா ஆன பந்த ஒரு கையில ஆன பந்தோ ஒரு காலுக்கு தடி மறுகையில ஐயனே வீர வந்த ஒரு கையில ஈச்சருவா மறுகையில நொச்சி அடி சுடல ஐயா மையானம் போவன்று அச்ச வருந்தி கட்டி கருங்கச்ச சுங்கலிட்டு பட்டு காய்ச்ச பவள காய்ச்ச பார்வைக்கு ஒரு கச்சையளா பட்டு கச்ச பவள கச்ச ஐயா ஒட்டு காய்ச்ச சல்லடமா சல்லடமா ஒய்யார வல்லையம்மா ஐயா சல்லடமா ஏனோச்சி அடி மாயாண்டி தூக்கி வைக்கும் கால்களுக்கு சுத்தி பூ சல்லடாமா மாறி வைக்கும் கால்களுக்கு மாதாளம் பூ சல்லடாமா எடுத்து வைக்கும் கால்களுக்கு இறைக்கிளம்பு சல்லடாமா சல்லடாமா குல்லாவா மையானம் போவன்று இவருக்கு தாமரக்கா மணியழகா சல்லடமா குல்லாவாவே ஆன பந்தா அழகு தடி
வீர பந்தம் வீச்சாருவா ஆமா 7 மணி வல்லைய இடுப்புல ஒரு சல்லடம் சொல்லணும் 5 மணி வல்லையா அறையில ஒரு சல்லடம் ஆமா ஆனோ பந்தம் அழுக்கு தடி அடுக்கு தடி ஏ அப்பா என்ன பந்தத்தை வெளிச்சத்தை தூக்கி பிடிச்சாரு அண்ட முகடு தட்ட ஆகாயம் போல நிக்காரு இருக்கிறார் மாயாண்டி நடந்து போனான் ஒச்சி ஏட்டி சுடல ஆமா அவர் இடுப்புல போட்டிருக்கிற சல்லடத்தினுடைய சத்தம் ஆமா சல் ஆமா சல் ஆமா சல் 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 அரையணுமா அந்த சத்தத்தை கேட்டு விலவணுமா எதிரில் நிக்கவே ஆமையா சாமி வேட்டைக்கு வந்துச்சுன்னா என்ன வெளிச்சத்தை பார்த்து சாமி வேட்டைக்கு வருது இன்னைக்கு அந்த கோயில கூட ஆமா நம்ம இங்க நிக்க கூடாது நிக்க கூடாது சல்லடத்தை மாட்டி வாராரு அப்படின்னு பெறப்பட்டு நிக்கணும் ஆமா பயந்து எதிரில் வாரவே சரி ஏப்ப சாப்பா ஒதுங்கி ஓரமா நிக்கவே ஆமா அங்க போய் ஒதுங்குவான் எப்போ ஒதுங்கி நின்னுக்கிடணும் ஒதுங்குவாம்ல ஆமா அத மாதிரி ஐயா முன்புறத்து சுங்குலிலே மோகனையாளுடைய அச்சரம் அச்சாரம் வலதுபுற சுங்குலில வருணுடைய அச்சரம் ஆமா இடதுபுற சுங்குலில யமனுடைய அச்சரம் அச்சாரம் முன்புறத்து சுங்குலிலே மோகனையாளுடைய அச்சரம் எப்படி சல்லடை மாட்டி குல்லா வைக்கும் போது ஆமா சாமிக்கு 2 செவிலி ஒரு காது இருக்கு பாத்தியா 2 காது இருக்கும் 2 காது இருக்கும் அதுலதான் வலதுபுறத்துல வருணனுடைய அச்சரம் போட்டிருக்கும் சரிதான் இடதுபுறத்துல யமனுடைய அச்சரம் போட்டிருக்கும் ஐயா நம்ம ஒண்ணுனா எமே சேர்ந்து வரணும்ல ஐயா ஆமா கூட வரணும் இல்லையா இல்லைன்னா அங்க போக முடியாது அதனாலே ஐயா சுடலை ஆமா வேஷத்தை மாற்றி மாற்றி பந்தம் கையில் படைத்து பிடித்தோ அம்மா பேச்சியோடு நொச்சியடி சுடலை ஆமா கைலாச வாசலை கடந்து கடந்தோ மாயான கரைக்கு மாயாண்டி வருகிறார் வருகின்றார் மையான கரையிலே மாயாண்டி நொச்சியடி சுடலை வந்த போதோ ஆமோ அவ மண்டைகளை படைத்து மானம் மட்டும் புகை கிளம்ப கும்பியிலே படைத்து குழந்தை வெட்டி எறிகின்ற போது சவவாட பிணவாடைய கண்ட எங்க ஐயா இந்த நொச்சியடி சுடலையானவர் எப்படி பிணத்தை இருந்து சறந்துகிறார் தெரியுமா எப்படி சுவாமி சுடல வலத்தை சுத்தி இடத்தவாரா வலத்தை சுத்தி இடத்தவார் மையான கரையதியில வலது அல மண்டி போர் இடத்தை சுத்தி வளர்த்தவாரா நொச்சியடி சுடல ஐயா இடது அல மண்டி போட் மண்டி அது போட்டதோரே மாயாண்டி முண்ட சுவாமி வலது திரு கையால மூட்டத்தை பிரிக்கார மூட்டத்தை முண்ட சுவாமி சுடல ஐயா ஓட எங்க முண்ட சுவாமி சுடல ஐயா ஏ மூட்டத்தை வாழை பாரா நொச்சி அடைய சுடலாய் எரிகின்ற பிணம் அதை அக்கினியார கட்டி தீரையில கிட்ட போக முடியாதுல்லப்பா அதனால சுத்தி எரிகின்ற அக்கினி ஆற கட்டுறாரு ஆற கட்டி மூட்டத்தை வலது கையால அங்க இங்கமா அந்த கட்டைகளை பிரிச்சு போட்டுட்டு எரிகின்ற சவத்தை வலது கையால வெளியில இழுத்து வைத்து எங்க அப்ப ஈச மகனாகிய நொச்சியடி சுடலை மாயாண்டி முண்ட சுவாமி வல்லையும் கொண்டு போயிருக்காருல வல்லையும் சும்மா போயிருக்காரு மையானத்துக்கு 7 மணி வல்லையந்தால் ஈசமாயன் சுடலாய் வங்கி கொண்டு குத்துவார் மணி கொடல உருகுவாரா மணி கொடல மாலையாக போடுவாரா சுடலை மாலையாக போடுவாரே யாப்பா இருகுல தமரகா இருகுல எடுத்து தும்பார் முட்டுக்கால உடைப்பார் முறுக்கு போல தும்பார் துப்பலும்ப ஒட்டிப்பார் இணைப்பு சேவா கரண்ட கால ஒடிப்பார் கரும்பு போல தொடையெலும்ப தோசை போல பிச்சு பிச்சு திங்கார பிச்சு பிச்சு ஏங்களுக்கு ராஜாவா சுடல பேய்களுக்கு ராஜாவா மாயான கரைய
மாயாண்டிக்கு முன்னால மயானத்துல பேய் தானே கூடி நிற்கும். அம்மா அங்க நிக்கிற பேய்கள் எல்லாம் மாயாண்டி சுடலை அள்ளி பிணம் ஏப்பம் போடுகிற போது என்ன எனக்கு கொஞ்சம் உனக்கு கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் அப்படின்னு சுத்தி பேய் நிக்கிற போது இவர் ராஜாவாக சூழ்ந்திருக்கிற பேய்க்கெல்லாம் ஆமா இந்த புடி உனக்கு முட்டெலும்பு, இந்த படி உனக்கு காலெலும்பு, ஆமா இந்த படி உனக்கு கையெலும்பு, ஆமா உனக்கு வேணுமா இடுப்பெலும்பு, எப்ப உனக்கு ஹீரோ கொலை வேணுமா, ஈரோ கொலை வேணுமாப்பா உனக்கு, மணி கொலை வேணுமா, நான் புடி ஈரோ கொலை அப்படின்னா அங்க இருக்கும் பேய்களுக்கெல்லாம் என் ஆண்டவன் ஒச்சியடி சுடலையானவன் ஆமா அள்ளி பேணம் தும்பாரா, அள்ளி பேணம் தும்பாரா, அங்க இருக்கும் பேய்களுக்கு விருந்துணவு வைப்பாரா, ஒச்சியடி சுடலையா வாயால தின்ன வேணும், வயர்கள் எல்லாம் ஊன்வடியா கையால தின்ன வேணும், ஏன் ஒச்சியடி சுடலைக்குத்தான் ஐயா சுடலைக்குத்தான் அவர் கடவையெல்லாம் ஊன்வடியா அப்பம் பார்த்தால பேசி அம்மா பேசி மகனான சுடலைக்குத்தான் சவப்பால் கொடுப்போம் என்று புலிக்குள்ள அன்று இறந்த பிள்ளைய விதைத்து வைத்திருக்கிறார்கள். அவளுக்குத்தான் அந்த சவவாட தெரிகிறது. புலிக்குள்ள இருக்கிற பிள்ளைய குழிய தோண்டி அந்த பிள்ளைய அப்படியே வெளியில தூக்கி மடியில போட்டு இப்படி அழகு பார்க்கிறா. யாரு பாக்கா? எந்த பேச்சு? இந்த காலாத்தி மடத்திலே அமர்ந்திருக்கிறாளே ஆண்டவன் ஒச்சியடி சுடலையோட அம்மா பேச்சியா? இந்த தாயார் பேச்சு. பிள்ளைய பிடிங்க மடியில போட்டு அழகு பார்த்து சவப்பால் ஊட்டுற அண்ணடா ஐயா சாப்பிடுடா, நான் பெத்த மகனே சாப்பிடு. ஏ கட்டி மகனே, ஏ கருமில்லா கனியே, தேனில்லா தேன்கனியே, ஏன் தேடாத திரவியமே, என் செல்ல மகனே ஐயா, ஏன் ஒச்சியடி சுடலை மாயாண்டி முண்ட சுவாமி கருப்பசுவாமி, காவல் பிள்ளை கருப்பசுவாமி. அவருக்கும் மயானத்துல வேலையா? அவர் தலைவாசல்ல கருப்பசாமி காவலுக்கு தான் அவர் இருக்க முடியும். கச்சை கெட்டிக்காரன், காவலில் அவன் கெட்டிக்காரர். கருத்த பாண்டி கருப்பசுவாமின்னு ஐயாவுக்கு ஒரு பெயர். அதை போல எங்க ஐயா மாயாண்டின் ஒச்சியடி சுடலை பேச்சியம்மாள் சவப்பால் கொடுத்து பிணத்தை பிச்சு பிச்சு ஊட்டுகிறான். மாயாண்டி வாயால தின்ன பிணம் வாய் வயரெல்லாம் கொஜு 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 கொஜுன்னு ஊன் வடிகின்றது. கையால தின்ன பிணம் கடவாயெல்லாம் ஊன் வடிய தின்னு யாப்பம் போடுறார் பாருங்க மையான கரையில நின்று. என்ன சுவாமி அடேங்கப்பா மையானமே ஆதருது. சாப்பிட்டீரோ சாப்பிடலையோ அவர் ஏப்பம் போட்டாரு. மையானமே அதறி நிக்கி ஏ அம்மா ஏ பேச்சு அம்மா எங்க அம்மாளுக்கு தெரியாம இந்த அத்தை சாமம் போல நீ என்னை மையானத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். நான் உன்னோடு வந்து வேண்டிய பிணத்தை சாப்பிட்டுட்டேன். இனி நான் மையான வந்த மகிமைய எங்க அம்மா மாயா சக்தி பார்வதி என்ன பார்க்க வேண்டும். அதனால வா அம்மா நம்ம கைலாசம் போவோம் என்று ஆண்டவன் சுடலையானவர் பேச்சியம்மாளை அழைத்து கொண்டு எங்கே வருகிறாரானா எங்கு சுவாமி அந்த கைலாச வாசலுக்கு சுடலையவர் போவோம் என்றோ மையான கரையை விட்டு மாயாண்டி வருவாரா இல்லை வேண கடத்தை விட்டு கடத்தை வச்சடி சுடலையா வரார போடை கடத்தை விட்டு
மாயாண்டி வருவாரா அந்த தில்லை வனக்கடத்தை விட்டு சிவ கைலாசம் வருவாரா வந்து பார்த்தார் சுடல தெய்வம் ஏன் ஒச்சியடி மாயாண்டி மயானம் போகும்போது அண்டமுகட தட்ட ஆகாயம் போல போனாரு எந்த சுடல இந்த நொச்சியடி மாயாண்டி இந்த காலாத்தி மடத்திலே அமர்ந்திருக்கிறாரே என் ஆண்டவன் ஆகாயத்திலே இருந்து வந்து இந்த இடத்திலே காலாத்தி மடத்திலே அமர்ந்த நொச்சியடி சுடலை நொச்சியடி மாயாண்டி இந்த நொச்சியடி மாயாண்டி அன்னைக்கு மையானம் போகும்போது அண்டமுகட தட்டு போனாரு சவவாட பிணவாட சவப்பால் கலந்து பேச்சியோட கையிலே வந்து இந்த சொரூபத்தோட நாம கைலாசத்திலே படுக்க முடியாது என்று எப்படியா படுக்க 5 வயசு பிள்ளைய தொட்டிலுக்குள்ள படுக்க முடியாத இவர் வானத்துக்கும் பூமிக்கு மாணிக்காரு தொட்டிலுக்குள்ள படுக்க முடியுமா முடியாது இல்லையா சுய சொரூபத்தை குறைத்த அம்மாளுக்கு தெரியும்படியுமாக அமர வேணுமென்று ஒரு கையை குழந்தை போல நொச்சியடி சுடல ஐயா சொரூபமாத மாற்றுவாரா ஒரு பால் உடைக்கும் பாலகனா என் பகவானும் மாறுவாரா கை குழந்தை போல என் குழந்தை போல இந்த சுடலையவர் மாறுவாரா நொச்சியடி சுடலையா மாறுவாரா நொச்சியடி சுடலையா மாறுவாரா ஒரு மலையாள புள்ள போல நொச்சியடி மாயாண்டி மட்டன் சேரு குழந்தையாக பால் உடைக்கும் பாலகனா மரகத தொட்டில மாணிக்க கையில நம்ம அம்மா அறிய வேண்டும் தெரிய வேணும் என்று அன்றெடுத்த சுரூபத்தை ஆண்டவன் மாயாண்டி சுயசுரூபத்தை குறைத்து அம்மா போட்டது போலே ஆண்டவன் பால் உடைக்கும் பாலகனாக கை குழந்தை போலவே கடவுள் சுடலை மாயாண்டி சுரூபத்தை மாற்றி பிள்ளை போலவே வந்து படுத்திருக்கின்றார் தொட்டிலே தொட்டிலே படுத்திருக்கும் இந்த நொச்சியடி சுடலை மாயாண்டி மனதில் என்ன நினைக்கிறார் தெரியுமா என்ன நினைக்கிறார் சுவாமி மகனமா படுத்திருந்தா நம்ம அம்மா வருவாளா வரமாட்டா இல்லையா அழுத பிள்ளைதான் பால் குடிக்கும் அழாத பிள்ளை எந்த உலகத்திலையும் பால் குடிக்காது அந்த காலத்துல பிள்ளைக்கு அமிர்தம் கொடுத்து தாய் தொட்டில போட்டு தூங்க வைத்தாளானா அந்த பிள்ளை அசந்து உறங்குமா அது உறங்கும் போதுதான் இந்த அம்மா வேலை சொல்லியே பார்க்க முடியுமா இப்பமெல்லாம் நமக்கு அடுப்பு கரண்ட் அடுப்பு கேஸ் அடுப்பு சரி சுருக்கமா சோறு பொங்க குக்கரு இப்படியெல்லாம் நாம தயாரிச்சிருக்கோம் அந்த காலத்துல மசாலா அரைக்கணும்னா அம்மியில தான் தாய்மார்கள் அரைக்கணும் அடுப்பு பத்த வைக்கணும்னா விரவு வச்சுதான் அடுப்பு பத்த வச்சு சோறு பொங்கணும் இது குழந்தைகள் உறங்குத நேரத்துல தான் அந்த வேலைகளை செய்ய ஆரம்பிப்பாங்க உள்ள உறங்குது 2 குடம் தண்ணியை பிடிச்சு வச்சிருவோம் அவை எந்திக்கிறதுக்கு முன்னாடி கடைக்கு போயிட்டு வந்துருவோம் அவை எந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சோத்தை பொங்கி வச்சிருவோம் அப்படின்னு புள்ள உறங்கும் போதுதான் ஒவ்வொரு வேலையா செய்வார்கள் குழந்தை முழிச்சிருச்சுன்னா எந்த வேலையும் செய்ய முடியாது தாங்க முடியாது ஐயா நொச்சியடி சுடலை பார்த்தாரு நம்ம மகனமா படுத்திருந்தா நம்ம அம்மா வர மாட்டா நம்மள அள்ள மாட்டா அரவணைக்க மாட்டா கொஞ்சம் மாட்டா குழாவ மாட்டா அமிர்தம் கொடுக்க மாட்டா அதனால என்ன செய்யணும் நாம அழுகுரல் கொடுத்தா தான் நம்ம அம்மா வருவா என்றும் ஆண்டவன் நொச்சியடி சுடலை என் முண்ட சுவாமி எப்படி அழுகுரல் கொடுக்கிறார்கள் தெரியுமா சுவாமி ஐயா வயர் பசித்த புள்ள போல ஆண்டவன் சுடல ஐயா அழுகுரலும் போடுவாரா குடல் துடைத்த புள்ள போல குடல் துடைத்த அவர்
குரலோச போடுவாரு சுடல குரலோச போடுவாரு எப்பா மாயாண்டி போட்ட சொந்தம் மாதாளும் காதல் கேட்டு சுடலை அவர் போட்ட சொந்தம் ஆதி பார்வதியா காதல் கேட்டு ஈசனவர் போட்ட சொத்தம் ஈசனவர் சத்தம் அந்த ஈஸ்வரியா காதல் கேட்டா ஈஸ்வரியா காதில் கேட்டா குவா குவா குவான்னு கதற ஆரம்பிச்சார்ல ஆமா பார்வதி கைலாசத்துல இருக்கவளுக்கு காது கேக்கு இப்ப காதுல கேட்கிறது ஆண்டவா பகவானே சிவபெருமாளே என் ஆண்டவன் உச்சியடி சுடலையே பாலாமிர்தம் கொடுத்து ஆமா நான் தொட்டில போட்டு தூங்க வச்சுட்டு தூங்க வைத்து விட்டு உங்க கூட வந்து நான் எவ்வளவு நேரமா உட்கார்ந்துகிட்டு இருக்கேன் இருந்துகிட்டு இருக்கேன் ஒரு வார்த்தையே பார்வதி என்ன பிள்ளைய தொட்டில போட்டு வந்தியா போனியா வந்தியா பாத்தியான்னு கேட்டிருக்கீங்களா கேட்டியலா ஆண்டவா கேட்டியலா ஆண்டவா ஆமா பிள்ளைய போட்டு வந்தவளுக்கு இல்லாம புள்ள ஞாபகம் இருக்கணும் இருக்க வேண்டும் ஆ? எந்த ஆடவர்களாச்சு பெண்கள் ஆண்களோடு அமர்ந்திருக்கும் போது எந்திரிச்சு போன்னு சொல்லுவாங்களா மாட்டாங்க இல்லையா எந்திரிச்சாலும் போக விட மாட்டாங்க உட்காரு தூக்கலாம் ஆமா அதுக்கு என்ன பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கலாம் ஆமா இரு வரட்டும் கிட்ட அப்படின்னு தான் சொல்லுவாங்க சொல்வார்கள் அதனால நீ உன்னுடைய மகனை போய் பார்க்கணும்னா நீ ஞாபகத்தோட போய் பார்க்கணும் ஆமா பார்வதி என்ன உன் மகன் சுடல வயர் பசித்து அழுகுறானா அழுகுறானா போ போ ஆமா உன் மகனை போய் பாரு அள்ளு அரவடைத்த அமிர்தத்தை கொடு சரி அப்படின்னா ஆண்டவன் பகவான் சிவன் சொன்ன உடனே சொன்ன போது இந்த அழகு மகனாகிய மாயாண்டி சுடலையை பார்ப்பதற்கு ஆமையா பார்வதாதேவி மேலோக்கோட்டை வாசலை விட்டு விட்டு நெருங்கி வடக்கு கோட்டைக்கு வாரா வருகின்றார் ஏ வாரா அவளை வரவிட மாட்டக்கு அந்த மாதிரி தாறுமாறா ஒரு வாடை எப்பா என்ன வாட சவவாட பெணவாட அவளை வரவிட மாட்டக்கு ஆமா என்னப்பா என்ன சைவ கைலையில சவவாட அடிக்கி அடிக்கிறத அசைவ கைலைய அசைவம் அடிக்க இந்த கைலையில என்ன காரணம் என்ன என்ன காரணம் போட்டிருக்காங்கல்ல சைவம் அசைவம்னு ஆமா ஆனா கைலாசமோ சைவ கைலாசம் சைவ கைலா அதுல மாமுச வாடை வந்தா அவளுக்கு எப்படி இருக்கும் எப்பா தாங்க முடியாது இல்லையா பார்வதி அம்மா ஆமா மேலக்கோட்டை வாசலை விட்டு வடக்கு கோட்டை வாசல்ல வந்து வந்தோ மகன் மாயாண்டிய பாப்பம்னு பார்க்க வாரா ஆமா அடேங்கப்பங்கப்பங்கப்பங்கப்பங்க என்ன என்ன வாயால தின்ன வேணும் ஐயா நொச்சியடி சுடலை மேல வாய் வயிறெல்லாம் ஆமா கொச்சு 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 கொச்சுன்னு ஊன் வடிய படுத்திருக்காரு படுத்திருக்கிறார் மாயாண்டி அது இந்த உதவி இருக்கு பத்தியில உதவி குடலு ஆமா அதை பொட்டணமா கட்டி தலைக்கு தொட்டுக்குள்ள வச்சு படுத்திருக்காரு எப்பா வாட தாங்க முடியாது இல்லையா நேத்து செத்தவன் இன்னைக்கு வைக்க முடியாத இவர் எப்பமோ செத்த பிணத்தை அள்ளி பொதியா கட்டிக்கிட்டு வந்து தொட்டிலுக்குள்ள தலைக்கு பொட்டணமா வச்சிருக்காரு உதவி வச்சிருக்காரு பாருங்க அந்த ஊன் தொட்டிலுக்கு அடியில சொட்டு 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 சொட்டுன்னு வடிஞ்சுக்கிட்டு கிடக்கு ஏப்பா அந்த சவவாட பிணவாட தாங்க முடியாமல் பார்வதி பகவானை நினைத்து எப்படி நோபுகிறாளானா எப்படி நோகுறா சாமி ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவானே இல்ல வர கேட்டதற்கு பிணந்திணைய கொடுக்கலாம் மதள வர கேட்டதற்கு மையானம் போறவன் மகனாக தரலாம் ஈசா இறையோனே தில்லைவனம் போறவன தில்லைவனோ இல்ல புள்ளையா கொடுக்கலாமோ பிள்ளையா ஏன் உச்சி அடி சுடல ஐயா உங்க மகை மாயாண்டி மையானம் போயிருக்காங்க மாண்டபனம் இருக்காங்க தில்லைவனம் இருக்கா செத்த பிணத்தை அள்ளி இருக்காங்க இடுகாடு போயிருக்கா இடுகாடு போயிருக்கா அவை இறந்த பணம் தின்னருக்கா ஓட் 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 உடலை இறந்த பணம் தின்னருக்கா